எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த கொஞ்ச நாளாக ஒரு பழக்கத்தை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, வாரம் சந்தைக்கு போகிறது. என்ன பண்ணுறோமோ இல்லையோ, வாரத்தில் ஒரு நாள் சந்தைக்கு போய் வேணுங்கிற காயெல்லாம் வாங்கியாந்து ஃப்ரிட்ஜு நிறைய வச்சுக்கிறதுங்க. இல்லை நம்ம காய் இல்லை அப்படின்னாவே நமக்கு வந்து கையும் மூடாது காலும் மூடாது. என்ன குழம்பு வைக்கிறது, என்ன பொரியல் வைக்கிறதுன்னு யோசிச்சே மண்டையை பிச்சுட்டு இருக்கணும். வேணுங்கிறது வாங்கியாந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா ஒரு வாரத்துக்கு எந்த துக்கமும் இல்லைங்க. இந்த 2, 3 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்காரரு சந்தைக்கு போகலான்னு சொன்னால், "அட போ சந்தைக்கு எதுக்கு போகிறது? கடையிலேயே 2 நாளைக்கு ஒருக்கா தேவையானது அளவுக்கு வாங்கிக்கலாம்" அப்படிம்பாங்க. ஆனால் இப்போ சந்தைக்கு போய் பழகி போட்டு, இப்போ வாரம் அவங்களே வந்து அந்த சந்தை நாள் அன்னைக்கு சந்தைக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. கடையில் வாங்குறத விட கண்டிப்பாக சந்தையில் கம்மியாக தாங்க இருக்கும். கீரைன்னா வந்து கடையில் ரூ. 25 போட்ட கட்டெல்லாம் வந்து சந்தையில் நம்ம ரூ. 15 வாங்கலாம். அதே மாதிரி எல்லா காய்கறியுமே வந்து கிலோவுக்கு ரூ. 10 ரூ. 5 வந்து கம்மியாக தாங்க இருக்கும். அதே சமயம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது கெடுதலாக இருந்தாலுமே, வேறு நம்ம என்னதானுங்க ஃப்ரிட்ஜில் வைக்காமல் சாப்பிட்றோம். இப்போ வந்து எல்லாமே ஃப்ரிட்ஜில் வச்சு தான் சாப்பிட்றோம். அது வந்து நம்ம சமைச்சு தானே சாப்பிட்றோம். அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாமுங்க. அது இல்லாமல் இந்த மாதிரி சந்தைகளில் பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக தோட்டத்துக்காரங்களே கொண்டு வருவாங்க. அவங்ககிட்ட இருந்தே வந்து பாதி பொருள் வந்து நம்ம வாங்கிக்கலாம். இந்த மளிகை சாமானம் ஒன்று, காய்கறி ஒன்று வாங்கிட்டு வர்றது பெரிய விஷயம் இல்லைங்க. அதை அந்தந்த இடத்துல போட்டு எடுத்து வைக்கிறது தான் பெரிய தலைவலியே. நல்ல வழியாக ஃப்ரிட்ஜை ஏற்கனவே சுத்தம் பண்ணி விட்டு போயிட்டேன். அதனால வந்தோடனே டக்குன்னு நானும் அத்தையும் எல்லா காயும் எடுத்து வச்சிட்டோமுங்க. இந்த தக்காளி, வெங்காயம் போடுற இந்த ட்ரே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. இது வந்து 5 இருக்கிற மாதிரி ட்ரே வந்து நான் லோக்கல் ஸ்டோரில் தான் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரு வழியாக ஃப்ரிட்ஜை நிரப்பிட்டேன். இப்போ தான் நிம்மதியாக